அப்போது தமிழ்நாட்டிலேயே வந்து எப்படி யார் வேலைக்கு போவாங்க, யார் கை மாறுவாங்க, யார் இடம் மாறுவாங்கன்னே தெரியாத அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்களெல்லாம் நிகழப்போகுதுன்னு சொல்கிறேன். அந்த வகையில் அதிமுகவில் இருக்கிற பாதி எம்எல்ஏக்கள்லாம் அண்ணாமலை சிஎம் ஆகிறதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரியான நிலைமைகள்லாம் மாறும். அந்த இப்படி பல மாற்றங்கள் வரும். அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியாதனாலும் பெரிய அரசியல் மாற்றங்கள் வரும், அதிசயம் நடக்கும். அந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்பட்டு, அந்த குழப்பங்களில் வந்து ஏற்பட்டுன்னு சொல்கிறத விட ஏற்படுத்தப்பட்டுன்னு கூட சொல்லலாம். பிஜேபியானால் அந்த மாதிரியான குழப்பங்களெல்லாம் ஏற்படுத்தப்படலாம். வாலண்டரியாக அந்த மாதிரியான குழப்பங்களெல்லாம் ஏற்படுத்தி அதன் மூலியமாக பதவியை வந்து பிஜேபி பெறக்கூடிய அமைப்பு, அதனுடைய பலனை வந்து அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு தெளிவாக தெரிய வருது. இப்போ இந்த மாதிரி நிறைய ஜோசியர்கள்லாம் வந்து இவங்க ஆட்சிக்கு வருவாங்க, அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறதுல எப்படி அவங்க சொல்கிறது நடக்கிறது கிடையாது. இது எப்படி நம்புறது? அதில் எப்படி எவ்வளோ நம்பிக்கை இருக்குது இதில் நடக்கும் நடக்கும் அப்படின்றதுக்கு? ஜோசியத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறேன்ல, பாசிட்டிவாக சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறாங்க மக்களுக்கு பிடிச்சதுன்னு. ரெண்டாவது, என்ன மாதிரி ஜோசியம் சொல்கிறவங்க என்ன ஜோசியம் சொல்லும்போது அரசியல் ஜோசியம் சொல்கிறவங்க என்னன்னா தன்னோட கருத்தை சேர்த்து சேர்த்து சொல்கிறது உண்டு. இப்போ எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் என்னன்னா, நானும் வந்து ஒரு அண்ணாமலை சிஎம் ஆகணும்னு ஒரு ஆசையில் இருக்கிறவன் தான். அந்த கருத்தையும் சேர்த்து புகுத்தி புகுத்தி சொல்லிடுவாங்கன்னு. ஆனால் நான் அப்படி சொல்லலை. அந்த பாசிட்டிவ் இருக்கிறதுனால நான் அது இப்போ வெளிப்படுத்துகிறேன், அவ்வளோதான வழிய. நான் என்னோடய கருத்தை வந்து அதில் புகுத்துறதில்லை, அது வெளிதான் படுத்திருக்கிறேன். ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து அவங்களோட கருத்தை வந்து புகுத்தி புகுத்தியே சொல்லிடுவாங்க. ரெண்டாவது, இந்த ஜோசியம் சொல்கிறவங்களுக்கான இதில் வந்து எந்த துறையை பற்றி சொன்னாலும் அந்த துறை பற்றியான அறிவியல் இருக்குனாங்க, அறிவு இருக்குனாங்க. அந்த இப்போ கிரிக்கெட்டை பற்றி சொல்கிறேன்னு வச்சிங்களேன், எனக்கு கிரிக்கெட்டில் இருக்கிறவங்க பிளேயர் பேர் கூட தெரியாதுங்க. நான் இது வரைக்கும் ஐபிஎல் மேட்ச்சை பார்த்ததே கிடையாதுங்க. அப்போ நான் அதை பற்றி நான் பலன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜோசியத்தை மட்டுமே வச்சுன்னு கிரிக்கெட்டுக்கு பலன் சொல்ல முடியாதுங்க என்னால். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, அற்புதமாக சொல்கிறாங்க, அதோட பலன்லாம் கிடைக்குது. அது மாதிரி அந்த விஷயங்களெல்லாம் சொல்லும்போது அதை பற்றியான நாலேஜோடு சேர்த்து சொல்லணும். ஆனால் அரசியலை பற்றி சொல்ல போனால் எனக்கு அரசியலில் ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது. நான் அது அரசியலை பற்றி சொல்லும்போது கணிக்கிறேன். நான் ரொம்ப நாளாக ஆர்வலராக இருந்து அதை நான் வந்து கவனிச்சுக்கிட்டே வரேன். அரசியல் ஆர்வலராக இருந்து அதை நான் கவனிச்சுக்கிட்டே வரேன். சொசைட்டி மேலே நான் வந்து அக்கறை செலுத்தி அதை பார்த்துக்கிட்டே வரேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அது எனக்கு ஜோசியமே தெரியுது. மக்களோட மனசங்கள சைக்காலஜி எனக்கு தெரியும், தலைவர்களோட சைக்காலஜி தெரியும். இதன் காரணமாக இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். நான் ஒன்று. ரெண்டாவதா, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பகம் இருக்குதானாக்கா, நான் முன்னாடியே சொன்னேன்,